ஓம் நம வெங்கடேஷாய. இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க டிசம்பர் மாதத்துக்கு. திருப்பதி பெருமாளை டிசம்பர் மாதத்தில் ஆன்லைனில் தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் பார்க்கணுன்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரே ஆப்ஷன் இது, ஒரு டிக்கெட் மட்டும்தான். கிளிக் ஹியர்னு சொல்லிட்டு ஹோமம் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஒரு மொபைல் நம்பர்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ணிக்க முடியும். 1600 நம்ம பே பண்ணி தான் ஆகணும். அதில் 2 பேர் போகலாம். இது கப்பல் டிக்கெட்லாம் கிடையாது, சேம் ஜெண்டர் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அலிப்பெரி பாதாள மண்டபத்துக்கிட்ட ஹோமம் நடக்கிற இடம் இருக்குது, அதுக்கு எப்படி போகணுன்னு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. 2 மணி நேரம் ஹோமம் செய்வாங்க. காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சங்கல்பமெல்லாம் செய்துட்டு ஹோமம் அட்டன் பண்ணுறது. அந்த ஹோமம் அங்கே அட்டன் பண்ணி அங்கே இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட நம்மளோட தரிசன டிக்கெட்டில் சீல் அண்ட் சைன் வாங்கினா 300 தரிசனம்லேயே திருமலாவுக்கு போய் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ சேம் டே நம்ம ஹோமமும் நம்ம அட்டன் பண்ணலாம், திருப்பதி பெருமாளையும் பார்த்துட்டு வரலாம். நீங்கள் ஹோமம் டிக்கெட் புக் பண்ணணும்னா அதற்குண்டான லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் 10 மணிக்கு டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் டிடிடியோட பழமை வாய்ந்த கோயில்கள்லாம் இருக்குது. அங்கே ஸ்பெஷல் சேவாஸ் நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகலாம். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா விஐபிஸ்க்கு அடுத்து ஆன்லைன் டிக்கெட் ஹோல்டர்ஸை தான் உட்கார வைக்கிறாங்க. க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கணுங்கிற அந்த டைம் சேவ் ஆகும். அண்ட் ஒரு சில சேவாஸ் எல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் இருக்கும். அண்ட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்கு கூட டைம் டேஸ் கேப் உண்டு. இப்போது அபிஷேகம் மாதிரி எல்லாம் புக் பண்ணுறீங்கன்னா மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 180 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. சுப்ரபாதம் மாதிரி தினமும் நடக்கக்கூடிய சேவாஸ்க்கெல்லாம் 30 டேஸ் டைம் கேப் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 180 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய டிக்கெட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் கூட புக் பண்ணிவிட்டு மற்ற சேவாஸ்லாம் நீங்கள் கவுண்டரில் கூட வாங்கி பார்த்துக்கலாம். கீழ் திருப்பதி கோயில்களில் நிறைய ஸ்பெஷல் சேவாஸ் பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அபிஷேகம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஆன் டைமில் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வெள்ளிக்கிழமைக்கு 30 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் யுவர் புக்கிங் இஸ் அண்டர் ப்ராக்ரஸ்ங்கிற இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குது, டிக்கெட்டே புக் ஆகலை, அவைலபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னா ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு 35-40 தடவை வரைக்கும் கூட அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும், ஸோ தட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுலேயே அடுத்து எல்லாருமே புக் பண்ணக்கூடியது அப்படின்னா சுப்ரபாதம் சேவா. இந்த சுப்ரபாதம் டிக்கெட் ஆஃப்லைனில் கூட கொடுக்குறாங்க, இருந்தாலும் ஃபஸ்ட்டு அலோவ் பண்ணுறது ஆன்லைனில் புக் பண்ணவங்கள தான். எந்த வழியாக அப்படின்னா குங்குமார்ச்சனை டிக்கெட் ஹோல்டர்ஸுக்கு டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் ஒரு என்ட்ரி இருக்கும், அதுதான் ஆன்லைனில் புக் பண்ணுறவங்களுக்கு உண்டான என்ட்ரி பாயிண்ட். நீங்கள் ஆஃப்லைனில் போய் இந்த டிக்கெட் வாங்க போகிறீங்கன்னா கேட் 3ல் சீக்கிரமாக போய் டிக்கெட் வாங்கிக்கணும். ஒரு கேலரியில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு கேலரி செகண்ட் கேலரியை அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. எப்போ போனாலும் பார்க்கலாம் சுப்ரபாதம் டைமிங்ஸில். ஆனால் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் நம்ம போகிறப்போ வலது கால் எடுத்து வச்சு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஜென்ரலாக கீழ் திருப்பதி கோயில்களில் சுப்ரபாதம் சேவாக்கு லேடிஸை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்றாங்க. அண்டு நம்ம கொடுக்குற எந்த மங்கள பொருட்களாக இருக்கட்டும் தாயார்கிட்ட வச்சு திருப்பி கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு. இதுலேயே சுப்ரபாதம் இருக்குது, சுப்ரபாதம் ஃப்ரைடே இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸு தான் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுப்ரபாதம் சேவா மற்ற நாட்களுக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4:30 மணிக்கு சேவா ஸ்டார்ட் ஆகும். அண்டு எந்த வழியாக அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா 50 ரூபாய் கியூ வழியாக தாயாருக்கு பின்னாடி பிரகாரம் சுற்றி வந்து கண்டமணி மண்டபம் இருக்கும். இப்போ நம்ம 50 ரூபா தரிசனம் ஃப்ரீ தரிசனம்லாம் போனால் எங்கே நின்று தாயாரை பார்ப்போமோ அந்த மண்டபத்துக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு கேட் இருக்கும், அதுக்கிட்ட வெயிட் பண்ண சொல்லுவாங்க. 5 லேடிஸ்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஜென்ஸையும் அலோவ் பண்ணுவாங்க, ஆனால் ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு தான் கூப்பிடுவாங்க. அந்த முன்னாடி போய் நின்றுட்டோம் அப்படின்னா அங்கே நடக்கிற பூஜையை அந்த கதவு வழியாக பார்க்கலாம். அடுத்து அர்த்த மண்டபம், அதாவது தாயார் இருக்கிறது கர்ப்பகிரகம், அடுத்து உற்சவமூர்த்தி இருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்து இருக்கிற மண்டபம் அங்கே ஸ்ரீ ராமானுஜர் விஸ்வக்ஷேனர்லாம் இருப்பாங்க. அங்கே வரைக்கும் நம்மளை போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. மற்ற நாட்கள் அதாவது இந்த சுப்ரபாதம்ங்கிறத புக் பண்ணால் குங்குமம் கொடுப்பாங்க, நம்ம கொடுக்குற மங்கள பொருட்கள் கிட்ட தாயார்கிட்ட வச்சு திருப்பியும் கொடுப்பாங்க. தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வரலாம். அப்போ மோஸ்ட்லி சுந்தரராஜ பெருமாள் சன்னதி, பலராமகிருஷ்ண சன்னதி எல்லாம் சாத்தி இருக்கும். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்துடணும். இதுதான் மற்ற நாட்களில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம். ஃப்ரைடே சுப்ரபாதம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த சேவா 3:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். மற்ற நாட்களில் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஃப்ரைடேயில் அபிஷேகம் தாயாருக்கு இருக்கும், அதனால தான் சீக்கிரமாக செய்கிறாங்க சுப்ரபாதம் சேவா. ஃபஸ்ட்டு அங்க பிரதட்சணம் செய்கிறவங்கள தான் அலோவ் பண்ணுவாங்க. திருச்சானூரில் அங்க பிரதட்சணம் எப்படி செய்யணுங்கிறது தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க 3 to 3:30 முன்னாடி போய் நிற்பாங்க. அவங்களுக்கு செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அங்க பிரதட்சணம் அவங்க கரெக்டாக
சுப்ரபாதம் விண்ணப்பிக்கிறப்பவே செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஆஃப்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கோம்னா 3:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. எந்த வழியாக அலோவ் பண்ணுறாங்க? ஃப்ரைடே சுப்ரபாதத்துக்குன்னா சுபதம் என்ட்ரி வழியாக அலோவ் பண்ணுறாங்க. 200 டிக்கெட் புக் பண்ணால் எந்த வழியாக போவோமோ, உள்ளே நுழைஞ்சோன்னா ஆப்போசிட்லேயே க்யூ இருக்கும், அதன் வழியாக போய் அதே கண்டமணி மண்டபத்துக்கிட்ட நம்ம வெயிட் பண்ணணும் கதவு கிட்ட. சுப்ரபாதம் போயிட்டே இருக்கும். அப்போது அவங்க அலோவ் பண்ணுறாங்க உள்ள. அர்த்த மண்டபத்தில் அலோவ் பண்ணலை. இது நான் போனப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை ஷேர் பண்ணுறேன். ஃப்ரைடே சுப்ரபாதம் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நாட்களில் அர்த்த மண்டபங்கிறது ஒரு ஸ்டெப் உள்ளே போய் பார்க்குறது தாயாரை. பட் ஃப்ரைடே சுப்ரபாதம் சுபதமின்றி வழியாக அலோவ் பண்ணுறாங்க. கண்டமணி மண்டபத்தோடு நின்று தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே அபிஷேகம் உண்டான நெக்ஸ்ட் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால. கண்டமணி மண்டபங்கிறது ஜென்ரலாக நம்ம 50 ரூபா கியூ பொது தரிசனம்லாம் போனால் எந்த அளவுக்கு நின்று தாயாரை பார்ப்போமோ அங்கே நின்று நம்ம தாயாரை பார்க்கலாம். அதில் 5 ஃபஸ்ட்டு விஐபிஸ் தான் இருப்பாங்க எப்படியும். அதுக்கப்புறம் 5 லேடிஸில் நாம் போனோம் அப்படின்னா சேம் தான். நம்ம கொடுக்குற மங்கள பொருட்கள் தாயார்கிட்ட வைக்கிறாங்க. அண்ட் தாயார் மேலே சாத்தின அந்த பூவை எடுத்து நமக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 5 லேடிஸில் ஃபஸ்ட்டாக போனதுனால சொல்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. தாயார்கிட்ட வச்ச பூவை நமக்கு கொடுப்பாங்க. அதை நம்ம தலையில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் சீக்கிரமாக போகிறதுக்கு. அதாவது நீங்கள் ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேலரியிலேருந்து போகிறப்போ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடணும். லெஃப்ட் சைடெல்லாம் திரும்பிடாதீங்க. ஏன்னா ஜென்ரலாக 50 ரூபாய்க்குன்னா நம்ம லெஃப்ட் சைடு ஒரு யூ-டர்ன் எடுப்போம். அப்படியெல்லாம் கிடையாது. டைரெக்டாக போய் ஒரு ரைட்டு, அவ்வளோதான். ஆன்லைனில் புக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்ட்ரி பாயிண்ட்டே வேறு. குங்குமார்ச்சனை கவுண்டருக்கு ஆப்போசிட்டில் என்ட்ரி பாயிண்ட்டு. அதனால தான் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம போகலாம். எப்படியும் நமக்கு முன்னாடி விஐபிஸ் இருப்பாங்க ஜென்ரலாக. அவங்களுக்கு அதுக்கப்புறமா நம்மளை அலோவ் பண்ணுவாங்க, நம்மளையும் அலோவ் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு 5 லேடிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அப்படி போகிறப்போ மற்ற நாட்களில் 50 ரூபா கியூ வழியாக போய் அர்த்த மண்டபம் வரைக்கும் போகலாம், கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். ஃப்ரைடே சுப்ரபாதம் சுபதம் என்ட்ரி வழியாக போய் கண்டமணி மண்டபம் வரைக்கும் நின்று பார்க்கலாம். மற்றபடி ப்ரொசீஜர்லாம் சேம் தான். நம்ம கொடுக்குற மங்கள பொருட்கள் தாயார்கிட்ட வைக்கிறதா இருக்கட்டும், குங்குமம் கொடுக்கறதா இருக்கட்டும். வெளியில் வர்றப்போ சுந்தரராஜ பெருமாள் சன்னதியும் திறந்திருக்கு, பலராம கிருஷ்ணர் சன்னதியும் திறந்திருக்கு. வெள்ளிக்கிழமை சுப்ரபாதத்துக்கு நான் போனப்போ பார்த்தேன். எல்லா சன்னதியும் கும்பிட்டுட்டு வர்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுதான் சுப்ரபாதத்துக்கும் ஃப்ரைடே சுப்ரபாதத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் இந்த 2 சுப்ரபாதத்தில் எந்த சுப்ரபாதம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்லைனில் டிக்கெட் வாங்கிறதுக்கு எந்த டைமில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா 3:30 மணிக்கு சேவை ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரைடே சுப்ரபாதத்துக்கு அங்கே 3 மணிக்கு 2:45 கவுண்டரில் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேலரி தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவாங்க, அதில் போய் உட்காந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. மற்ற நாளில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 4:30 மணிக்கு சுப்ரபாதம் சேவை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்குமே 3 மணிக்கெலாம் வந்து நிற்கிறாங்க. இந்த சுப்ரபாதம் சேவா முடிச்சதுக்கப்புறம் அர்ச்சனா சேவா இருக்கும். அந்த அர்ச்சனா சேவா கூட வெள்ளிக்கிழமை ஒரு டைப்பாக செய்கிறாங்க. கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். மற்ற நாட்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றியும் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு சுப்ரபாதம் பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் புக் பண்ணிக்கோங்க. 50 ரூபா ஒரு டிக்கெட். கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கோங்க. திருச்சானூரில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். டிடிடியோட காமன் ஹால் இருக்குது, ப்ரைவேட் லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் திருச்சானூரில் தான் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் திருப்பதியில் கூட ஸ்டே பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸும் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கும் நம்ம திருச்சானூருக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கூட போய்க்கலாம். இன்கேஸ் கிடைக்கலன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸில் கூட ஸ்டே பண்ணிவிட்டு போகிறதுக்கு சொல்கிறேன். ரூமே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நிறைய சேவாஸ் இருக்குது. நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து ஷேர் பண்ணிக்கேன். லக்ஷ்மி பூஜா ரொம்ப நல்லாயிருக்கும். 100 ரூபா அந்த டிக்கெட் ப்ளவுஸ் பீட்டோடு கொடுப்பாங்க. ஃப்ரைடேயில் நீங்கள் தாயாரை பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரைடே மட்டும் என்னென்ன சேவானா அங்க பிரதட்சணம், சுப்ரபாதம், அர்ச்சனா, அபிஷேக தரிசனம், லக்ஷ்மி பூஜா, கல்யாணோற்சவம், உற்சவ தாயாரோட அபிஷேகம் சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஃப்ரைடேஸ் மட்டும் அட்டன் பண்ணக்கூடியது. இதில் அபிஷேகத்துக்கு மட்டும்தான் நீங்கள் முத நாளே போய் எழுதி கொடுத்து அவங்க அலாட்மெண்ட் இருக்கிறத பொறுத்து நம்ம போய் பே பண்ணி அட்டன் பண்ணலாம் அபிஷேகம். மீதி எல்லாமே நீங்கள் கவுண்டர்லேயே டிக்கெட் வாங்கிட்டு போகலாம். ஃப்ரைடேக்கு சொல்கிறேன். அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு பொது தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏகாந்தம் கூட இருக்குது. அது கூட நம்ம ஆஃப்லைனில் போய் கவுண்டரில் டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்போ அந்த ஏகாந்தம் சேவா ரொம்ப நல்லாயிருக்கும். லேட்டஸ்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன்.
பத்மாவதி அம்மவாரி கோயிலில் ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கூட எல்லா சேவாஸும் ரொம்ப நல்லா செய்வாங்க. பட் அங்கே ஆன்லைனில் எப்படி நம்ம ஆர்டரில் புக் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் படி உட்கார வைப்பாங்க. ஸோ நீங்கள் ஆன் டைமில் புக் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி அந்த ஆர்டர் படி நம்ம உட்காந்துக்கலாம். அந்த கோயில் நடக்கக்கூடிய சேவாஸ் ஷேர் பண்ணிக்கேன். கோவிந்தராஜ சுவாமி கோயில் அங்கேயுமே ஆன்லைன் புக்கிங் சுப்ரபாதம் தோமாலெலாம் கிடையாது. இருந்தாலும் எப்படி செய்வாங்கங்கிறத பற்றியும் ஷேர் பண்ணிக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ரூம் புக் பண்ணுறதுக்கு, தரிசனம் பார்க்குறதுக்கு, மற்ற கோயில்கள் சுற்றி பார்க்குறதுக்கு, ஒவ்வொரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன், வாலண்டரி சேவா எப்படி செய்யணுங்கிறத பற்றியும் டிடிடி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம் சொல்லிட்டு ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7:15 ஆகுது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ. டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரிமெட்டில் 3000 டோக்கன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் 10 to 12 மணி நேரம் ஆகலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு, 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3 to 4 மணி நேரமும், டோக்கன் தர்ஷனம் ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 1லேருந்து 2 மணி நேரமும், மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான டைம் ஸ்லாட்டில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரமும் ஆகலாம். நாளைக்கு வாலண்டரி சேவாக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் இருக்குது. உங்களுக்கு புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். வைகுண்ட துவார தரிசனம் பற்றின அப்டேட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ஷேர் பண்ணிக்க, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.